என் பெயர் பாயல். நான் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவள். எனக்கு ஒரு வரன் வந்தது. அதைப் பற்றி என் வீட்டார் மிகவும் உற்சாகமாக இருந்தனர். ஏனெனில் அந்த மாப்பிள்ளைக்கு நல்ல வேலை இருந்தது. அவர் கனடாவில் வேலை செய்து வந்தார். அவருடைய குடும்பமும் மிக சிறியது. அவருடைய வீட்டில் அவருடைய பெற்றோரும் ஒரு விதவை அண்ணியும் மட்டுமே வசித்து வந்தனர். என் கணவரின் அண்ணன் நீண்ட நாட்களுக்கு முன்பே இறந்துவிட்டார். அதனால் அவருடைய அண்ணி விதவையாக அந்த வீட்டிலேயே தன் வாழ்க்கையை கழித்து வந்தார். அவர் மறுமணம் செய்து கொள்ளவில்லை. என் வீட்டார் இந்த வரனால் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். ஏனென்றால் நல்ல வரன்கள் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கும். மேலும் இந்த வரன் எங்கள் வீட்டை தேடி தானாகவே வந்தது. அந்த மாப்பிள்ளையின் அம்மா என்னை எங்கோ ஒரு திருமணத்தில் பார்த்துவிட்டு அவர்களுக்கு என்னை மிகவும் பிடித்துப் போனது. எனவேதான் அவர்கள் தன் மகனுக்கு என்னை வரனாக தேர்வு செய்ய முடிவு செய்தனர். என் வீட்டாரும் மாப்பிள்ளையை பார்த்தவுடனேயே சம்மதம் தெரிவித்துவிட்டனர். ஏனென்றால் மாப்பிள்ளையின் குடும்ப பின்னணி நன்றாக இருந்தது. அவருடைய வேலையும் நன்றாக இருந்தது. மாப்பிள்ளை படித்தவர் மற்றும் பார்க்கவும் மிகவும் அழகாக இருந்தார். எல்லா விஷயங்களும் மிக கச்சிதமாக இருந்தன. இந்த வகையில் 2 மாதங்களுக்குள்ளேயே எனக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் திருமணம் நடந்து முடிந்தது. என் கணவரின் பெயர் சௌரவ். சௌரவிற்கும் என்னை மிகவும் பிடித்திருந்தது. அது எங்கள் முதலிரவு. அவர் என்னிடம் தன் காதலை வெளிப்படுத்தினார். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய், நான் உன்னை மிகவும் காதலிக்கிறேன் என்று கூறினார். என் மனதில் எப்போதும் ஒரு அழகான பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது. நான் எப்போதும் விரும்பிய பெண் நீதான். உன்னை அடைந்த பிறகு எனக்கு உலகத்தின் எல்லா மகிழ்ச்சியும் கிடைத்துவிட்டது போல் உணர்கிறேன் என்றார். தன் கணவரின் வாயால் இவ்வளவு புகழ்ச்சியைக் கேட்டு நான் மனதிற்குள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன் மற்றும் என்னை அதிர்ஷ்டசாலியாக கருதினேன். என் திருமண வாழ்க்கை மிகவும் நன்றாக சென்று கொண்டிருந்தது. என் அண்ணியும் மாமியாரும் சேர்ந்து வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்து வந்தனர். என் அண்ணி மிகவும் நல்லவர். நாள் முழுவதும் தன் மாமனார் மாமியாரின் சேவையில் பிஸியாக இருப்பார். திருமணத்தின் ஆரம்ப நாட்களில் அவர் என்னை எந்த வேலையும் செய்ய விடவில்லை. நீ இன்னும் இந்த வீட்டின் புது மருமகள். உன் கணவர் இங்கு இருக்கும் வரை நீ அவரோடு நேரத்தை செலவிடு என்று அவர் கூறுவார். அவர் சென்ற பிறகு நீ வீட்டு வேலைகளை செய்து கொள்ளலாம் என்றார். என் மாமனாரும் மிகவும் நல்லவர். எப்போதும் என் தலைமேல் கை வைத்து ஆசிர்வதிப்பார். என் கணவர் திருமணமான 15 நாட்களுக்குப் பிறகு கனடா செல்ல வேண்டியிருந்தது. இந்த 15 நாட்களில் என் கணவர் என்னுடன் மிகவும் அழகான நேரத்தை செலவிட்டார். அவர் எனக்கு நிறைய ஷாப்பிங் செய்து தந்தார். அவர் என்னை என் அம்மா வீட்டிற்கும் என்னுடைய சில உறவினர்களின் வீட்டிற்கும் அழைத்துச் சென்றார். நாங்கள் இருவரும் லாங் டிரைவ், நீண்ட தூர பயணம் கூட சென்றோம். அந்த 15 நாட்கள் என் வாழ்க்கையின் மிக அழகிய மற்றும் மறக்க முடியாத நாட்கள். அவற்றை நினைவுகூரும் வகையில் நாங்கள் எங்கள் மொபைலில் பல புகைப்படங்களை எடுத்துக்கொண்டோம். இறுதியாக என் கணவர் கனடா செல்லும் நாளும் வந்தது. இப்போது நான் என் கணவர் இல்லாமல் இங்கு எப்படி தனியாக இருப்பேன் என்று நினைத்து நினைத்து மிகவும் சோகமாக இருந்தேன். என் கணவர் எனக்கு ஆறுதல் கூறி, நான் 2 மாதங்களுக்குப் பிறகு மீண்டும் வருவேன், இந்த முறை முழுமையாக 1 மாத விடுமுறையில் வருவேன் என்று புரிய வைத்தார். மீண்டும் உன்னுடன் ஒரு நீண்ட நேரத்தை செலவிடுவேன் என்று கூறினார். மேலும், நீ இங்கு தனியாகவா இருக்கிறாய்? பார், வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றார். என் கணவர் சொன்ன விஷயம் முற்றிலும் உண்மைதான். பெற்றோர் போல் அன்பு செலுத்தும் மாமனார் மாமியாரும் சகோதரி போல் கவனித்துக் கொள்ளும் அண்ணியும் எனக்கு கிடைத்திருந்தனர். அவர்கள் என் மேல் மிகுந்த அன்பு செலுத்தி என்னை நன்றாக கவனித்துக் கொண்டனர். அடுத்த நாள் என் கணவர் கனடா சென்றதும் நான் சோகமாகிவிட்டேன். இரவு நேரத்தில் என் மாமனார் மாமியார் அண்ணி மற்றும் நான் ஆகிய 4வரும் சேர்ந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டோம். அந்த நேரத்தில் என் மாமியார், மருமகளே, இப்போது சௌரவ் தன் வேலைக்குச் சென்றுவிட்டான், இனி நீயும் வீட்டுப் பொறுப்புகளை கவனித்துக்கொள் என்றார். எனக்கு என் மாமியாரின் பேச்சு அவ்வளவாக பிடிக்கவில்லை என்றாலும் அவர் சொல்வது முற்றிலும் சரியாகவே இருந்தது. திருமணமானதிலிருந்து நான் வீட்டின் எந்த வேலையையும் தொட்டுக்கூட பார்த்ததில்லை. இப்போது என் கணவர் சென்று விட்டதால் நானும் வீட்டு வேலைகளை செய்ய தயாராகவே இருந்தேன். என் மாமியார் அதை எனக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் மாமியார் என்றால் மாமியார்தானே, என்ன செய்ய முடியும்? நான் என் மாமியாரிடம், அத்தை, நான் நாளை முதல் சீக்கிரமாக எழுந்து வீட்டின் எல்லா வேலைகளையும் முடித்துவிடுகிறேன் என்று கூறினேன். சாப்பிட்டு முடித்ததும் நான் சமையலறைக்கு சென்று பாத்திரங்களை கழுவத் தொடங்கினேன். என் அண்ணியும் என்னோடு சமையலறைக்கு வந்து அதை சுத்தம் செய்யத் தொடங்கினார். அந்த நேரத்தில் நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தோம். என் அண்ணி, உனக்கு அத்தையின் பேச்சால் வருத்தம் ஏற்பட்டிருக்குமல்லவா என்றார். நான், இல்லை இல்லை அண்ணி, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. மேலும் அவர் சொல்வதும் சரிதானே, இனி வீட்டின் வேலைகளை நானும் தானே பார்க்க வேண்டும் என்றேன். இதைக் கேட்ட என் அண்ணி அமைதியாகி தன் வேலையில் மூழ்கினார். அதன் பிறகு நான் என் அறைக்கு வந்து படுத்துக்கொண்டேன்.
இன்றுதான் முதல் முறையாக நான் என் அறையில் தனியாக படுத்திருந்தேன். எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டது. என் கணவரின் பிரிவும் அவருடைய நினைவுகளும் என்னை வாட்டின. அதனால் நான் அவருக்கு ஃபோன் செய்து சிறிது நேரம் பேசினேன். ஆனால் என்னால் இரவு முழுவதும் அவரிடம் பேசிக் கொண்டிருக்க முடியாது அல்லவா? எனக்கு தூக்கமும் வரவில்லை. அதனால் அறையில் ஏதாவது ஒரு வேலையை செய்வதும் பிறகு வந்து படுக்கையில் படுப்பதுமாக இருந்தேன். இப்படி செய்து கொண்டே இரவு 3 மணி ஆகிவிட்டது. ஆனால் இன்னும் என் கண்களில் தூக்கம் வரவில்லை. அறைக்குள் எனக்கு மூச்சு திணறுவது போல் இருந்தது. எனவே நான் என் அறையை விட்டு வெளியே வந்து மொட்டை மாடிக்குச் சென்று குளிர்ந்த காற்றை அனுபவிக்கலாம் என்று நினைத்தேன். அது கோடைக்காலம் என்பதால் மொட்டை மாடியில் நல்ல காற்று வீசிக்கொண்டிருந்தது. நான் என் அறையை விட்டு வெளியே வந்தபோது என் அண்ணியின் அறைக்கதவு திறந்திருப்பதைக் கண்டேன். ஒருவேளை கோடை வெப்பம் காரணமாக அவர் கதவை திறந்து வைத்து தூங்குகிறார் என்று நினைத்துக்கொண்டு நான் மொட்டை மாடிக்குச் சென்று விட்டேன். நான் நீண்ட நேரம் மாடியிலேயே உலாவிக் கொண்டும் மொபைல் போனை பயன்படுத்திக் கொண்டும் இருந்தேன். மொபைல் பார்க்க பார்க்க என் கண்கள் கனக்கத் தொடங்கின. இனி தூங்க வேண்டும் என்று நினைத்து நான் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தேன். அப்போது என் அண்ணியின் அறைக்கதவு மூடப்பட்டிருப்பதை நான் கவனித்தேன். இது மிகவும் விசித்திரமாக இருந்தது. 1 மணி நேரத்திற்கு முன்பு நான் மாடிக்குச் சென்றபோது கதவு திறந்திருந்தது, இப்போது மூடப்பட்டிருந்தது. பிறகு நான் நினைத்தேன், ஒருவேளை அவர் இப்போது கதவை மூடியிருக்கலாம். மேலும் நான் இந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த தேவையில்லை. கதவு திறந்திருந்தால் என்ன, மூடியிருந்தால் என்ன, எனக்கு அதில் என்ன வேலை என்று என் தலையை குலுக்கிக் கொண்டு என் அறைக்கு வந்து தூங்கிவிட்டேன். காலை 7 மணிக்கே நான் தூக்கத்திலிருந்து எழுந்துவிட்டேன். சமையலறைக்கு சென்று முதலில் எனக்காக தேநீர் தயாரித்தேன். வீட்டில் மற்ற அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்ததால் நான் காலை உணவு சாப்பிட்ட பிறகு என் அறையை சுத்தம் செய்தேன். என் மாமியார் காலை 9 மணிக்குத்தான் தூங்கி எழுந்தார். மாமனாரும் அதுவரை தூங்கிக் கொண்டிருந்தார். ஏன், என் அண்ணி கூட இன்னும் தன் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் இத்தனை நாட்களாக என் அண்ணி காலையிலேயே 6 மணிக்கு எழுந்து வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்யத் தொடங்குவதை நான் பார்த்திருக்கிறேன். இன்று என் அண்ணி இவ்வளவு நேரம் தூங்கிக் கொண்டிருப்பது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. என் மாமியார் என்னிடம் தேநீர் போடச் சொன்னார். நான் என் மாமியாருக்கு தேநீர் தயாரித்துக் கொடுத்தேன். இன்றுதான் முதல் முறையாக நான் சமையலறையில் ஒரு வேலை செய்திருந்தேன். என் மாமியாருக்கு என் கைவண்ண தேநீர் மிகவும் பிடித்திருந்தது. நான் என் மாமியாரிடம், அத்தை, அண்ணிக்கு உடம்பு சரியில்லையா? இன்று அவர் இவ்வளவு நேரம் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று கேட்டேன். அதற்கென் மாமியார், ஆமாம், நான்தான் அவளை இவ்வளவு நேரம் தூங்கச் சொன்னேன். இப்போது வீட்டு வேலைகளை செய்ய நீ வந்துவிட்டாயல்லவா, இனி வீட்டின் எல்லா வேலைகளையும் நீதான் செய்ய வேண்டும் என்றார். என் மாமியாரின் பேச்சைக் கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். அவர் மேலும் கூறினார், ஆஞ்சல் கடந்த 5 வருடங்களாக இந்த வீட்டின் குடும்ப பொறுப்பை சுமந்து வருகிறாள். அவள் கணவன் இந்த வீட்டில் இல்லை என்றாலும் அவள் வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்கிறாள். இப்போது அவளுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு வீட்டு வேலைகளை நீ செய். அதே நேரத்தில் உன் அண்ணி மற்றும் மாமனார் மாமியாருக்கும் சேவை செய் என்றார். என் மாமியாரின் இந்த பேச்சுக்கு நான் எதுவும் பேசாமல் அமைதியாக என் வேலையை செய்யத் தொடங்கினேன். என் மாமியாரின் இந்த பேச்சு எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. என் அண்ணிக்கு திருமணமாகி 5 வருடங்கள் ஆகி அவர் மாமனார் மாமியாருக்கு சேவை செய்கிறார் என்றால் அதில் என்ன பெரிய விஷயம் இருக்கிறது? மேலும் ஆஞ்சல் அண்ணி விதவையாக இருந்தாலும் அவரும் இந்த வீட்டின் மருமகள்தானே, இங்கேயேதான் வசிக்கிறார். எனவே வீட்டு வேலைகளை செய்வது அவருக்கும் பொறுப்புதானே. இப்போது நான் இந்த வீட்டிற்கு வந்துவிட்டேன் என்பதற்காக அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார் என்று அர்த்தமா? எது எப்படியோ நான் இந்த வீட்டின் மருமகள். என் திருமணமாகி சில நாட்களே ஆகியிருந்தன. ஆனால் வீட்டின் எல்லா வேலைகளும் என் தலைமேல் சுமத்தப்பட்டன. இந்த வீட்டில் தினமும் துணிகள் துவைக்கப்படும், வீட்டை துடைப்பது, சுத்தம் செய்வது, அனைவருக்கும் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு சமைப்பது என அனைத்தும் என் பொறுப்பாயின. அத்தோடு ஒவ்வொரு வேளையும் பாத்திரங்களை கழுவுவதும் என் பொறுப்பாக மாறியது. மேலும் அனைவரும் தங்கள் துணிகளை கழற்றி என்னிடம் கொடுத்து விடுவார்கள். அவற்றை துவைப்பதும் என் வேலையானது. மெதுவாக என் திருமணமாகி 1 மாதம் கடந்துவிட்டது. என் கணவர் முன்னிலையில் என் வாழ்க்கை மிகவும் அழகாக தெரிந்தது. ஆனால் அவர் சென்றதிலிருந்து என் வாழ்க்கை வீட்டு வேலைகளில் மட்டுமே சுருங்கிவிட்டது. என் மாமியாரும் என் அண்ணியும் எந்த வேலையிலும் கையை வைக்க மாட்டார்கள். என் மாமனார் காலையில் தன் வேலைக்குச் சென்றுவிட்டு மாலை நேரத்தில் வீடு திரும்புவார். என் அண்ணி மிகவும் அழகாக இருந்தார். அவர் விதவையாக இருந்தாலும் அவர் மனதில் தன் கணவரின் துக்கம் இருந்தாலும் அவருடைய அழகில் எந்த குறையும் இல்லை. ஒரு மனிதன் ஆரோக்கியமாகவும் பார்க்க நன்றாகவும் இருக்கும்போது அவன் மீது ஏதேனும் துக்கம் வந்தால் அவன் முற்றிலும் மாறிவிடுவான் என்று சொல்வார்கள். ஆனால் என் அண்ணியோ நாளுக்கு நாள் அழகாகிக் கொண்டே போனார். இப்போது அவர் வீட்டு வேலைகள் எதுவும் செய்வதில்லை என்பதால் இன்னும் அழகாக தெரிந்தார். அழகில் நான் என் அண்ணியிடம் சற்று தோற்றுத்தான் போயிருந்தேன்.
நான் அழகாக இல்லை என்று அர்த்தமல்ல, எனக்கும் என் அண்ணிக்கும் இடையே உள்ள அழகில் ஒரு சிறிய வித்தியாசம் இருந்தது, அவ்வளவுதான். நான் என்னை யாருக்கும் குறைவானவளாக கருதவில்லை. என் கணவர் தினமும் இரவில் எனக்கு போன் செய்து என் அழகை புகழ்ந்து தள்ளுவார். ஆனால் என் மாமியாரோ எப்போதும் என் முன்னிலையில் என் அண்ணியை புகழ்ந்து பேசி என்னை மட்டம் தட்ட முயல்வார். என் அண்ணியும் தன் மாமியாரின் பேச்சைக் கேட்டு மிகவும் மகிழ்ச்சியடைவார். என் அண்ணி என்னிடம் தனியாக இருக்கும்போது என் சொந்த சகோதரி போல பழகுவார். ஆனால் மாமியாரின் முன்னிலையில் என்னை அலட்சியப்படுத்தியும் நடித்தார். எப்போதுமே என் மாமியார் தன் மூத்த மருமகளை புகழ்ந்து கொண்டே இருப்பார். ஒருமுறை என் மாமியார் என்னை கோபி பராத்தா, காலிஃப்ளவர் பராத்தா செய்யச் சொன்னார். நான் அவருக்காக அதை செய்தேன். இரவு நேரத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடப் போகும்போது என் மாமியார் எல்லா பராத்தாக்களையும் எடுத்து வீசி எறிந்துவிட்டு, இது என்ன சமைத்து வைத்திருக்கிறாய்? இதையா கோபி பராத்தா என்பார்கள் என்று கத்தினார். என் அண்ணி மாமியாரைப் பார்த்து, ஐயோ அத்தை, அமைதியாக இருங்கள், இவ்வளவு கோபப்படுவது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல என்றார். என் மாமனாரும் என் அண்ணியின் பேச்சை ஆமோதித்தார். ஆனால் எனக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. என் மாமியார் எல்லார் முன்னிலையிலும் நான் சமைத்த உணவை அசிங்கப்படுத்திவிட்டார். என் மாமியார் இந்த கோபி பராத்தாவில் உப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது என்றார். நான் பராத்தாவை எடுத்து சுவைத்து பார்த்தபோது உண்மையாகவே அதில் உப்பு அதிகமாகத்தான் இருந்தது. இன்று என்னறியாமல் தவறுதலாக உப்பு அதிகமாகிவிட்டது. ஆனால் என் மாமியார் என்னிடம் நடந்து கொண்ட விதம் என் இதயத்தை மிகவும் காயப்படுத்தியது. எந்த மாமியாரை நான் இவ்வளவு நல்லவர் என்று நினைத்தேனோ அவர் என்னிடம் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டார். நான் கதறி அழத் தொடங்கினேன். என் மாமனார், போதும் மருமகளே, அழுவதை நிறுத்திவிட்டு உன் அறைக்குச் செல் என்றார். நான் அழுது கொண்டே என் அறைக்கு ஓடி வந்து விட்டேன். நான் உணவும் சாப்பிடவில்லை. ஆனால் வெளியில் என் மாமனார் எனக்காக பரிந்து பேசி என் மாமியாரை திட்டும் சத்தம் எனக்கு கேட்டது. நீ மருமகளை இவ்வளவு கேவலப்படுத்தியிருக்கக்கூடாது, அவள் இதை சௌரவிடம் சொன்னால் அவனும் கோபப்படுவான் என்றார். அதற்கு என் மாமியார், அவன் கோபப்பட்டால் பட்டுவிட்டுப் போகிறான், அவன் மனைவியும் எப்படிப்பட்டவள் என்று தெரியும்தானே. தன் மனைவி சமைத்த உணவை அவனும் சாப்பிட்டிருந்தால் நான் அவளை திட்டியது சரிதான் என்று அவனும் சொல்லியிருப்பான் என்றார். என் மாமியார் மாமனாரிடம், நீ மருமகளுக்கு வக்காலத்து வாங்க தேவையல்லை என்றார். என் மாமனார் என் மாமியாருக்கு மிகவும் பயந்து எப்போதும் அவருக்கு அடங்கியே நடப்பார். என் அண்ணி எந்த வேலையும் செய்யாவிட்டாலும் என் மாமியார் அவரை எதுவும் சொல்வதில்லை. அவரே தன் அண்ணியிடம், இனி உன் கொழுந்தியாள் வந்துவிட்டால் நீ வீட்டு வேலை செய்ய தேவையில்லை என்று கூறியிருந்தார். மாமியாரும் மருமகளும் அண்ணி ஒரு அறையில் அமர்ந்து எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். என் மாமியார் என் மூத்த மருமகள் என் மகள் போன்றவள் என்று கூறுவார். என் இதயத்தில் இந்த விஷயம் மிகவும் வலியை ஏற்படுத்தியது. என் மாமியாருக்கு ஏன் என்னை மகளாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? நான் அவர்களிடம் என்ன குறையை வைத்தேன்? வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்கிறேன், அவர்களின் தேவையறிந்து பணிவிடை செய்கிறேன். இருந்தும் என் மாமியாருக்கு என் அண்ணிதான் நல்லவராக தெரிந்தார். நான் மிகவும் அழுதுகொண்டே என் கணவருக்கு போன் செய்து, இன்று அவருடைய அம்மா என்னிடம் எப்படி அநாகரிகமாக நடந்து கொண்டார் என்பதை எல்லாவற்றையும் கூறினேன். என் பேச்சைக் கேட்ட என் கணவர் உடனே தன் அம்மாவிடம் பேசுவதாக கூறி போனை வைத்தார். சிறிது நேரத்திற்குப் பிறகு என் கணவர் மீண்டும் போன் செய்து என்னிடம் அன்பாக பேசினார். நீ கவலைப்படாதே, நான் அம்மாவிடம் பேசி புரிய வைத்து விட்டேன். இனி உன்னிடம் இப்படி நடக்க மாட்டேன் என்று அவர் கூறியுள்ளார். அம்மா என்னிடம் எல்லாவற்றிற்கும் மன்னிப்பு கேட்டார். நீ வருத்தப்படாதே என்று ஆறுதல் கூறினார். தன் கணவரின் பேச்சைக் கேட்டு என் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை வந்தது. என் கண்ணீரையும் துடைத்துக் கொண்டேன். ஆனால் என் கணவரின் அடுத்த பேச்சு என்னை சிந்திக்க வைத்தது. என் கணவர் கூறினார், பாயல், புகுந்த வீட்டில் இப்படிப்பட்ட சிறிய விஷயங்கள் நடப்பது சகஜம்தான். ஆனால் நீ அதை சகித்துக் கொண்டிருக்க வேண்டும். நீ அழுதபடி உடனே என் அம்மா பற்றி என்னிடம் புகார் செய்தது எனக்கு பிடிக்கவில்லை. அம்மாவும் என்னிடம் இதை கூறினார். இது நம் வீட்டு விஷயம், நீ இதை அம்மாவிடமே பேசி தீர்த்திருக்க வேண்டும் என்றார். சரி, இன்று உனக்கு இந்த தவறு நடந்துவிட்டது, நான் அம்மாவையும் சமாதானப்படுத்திவிட்டேன். ஆனால் இனிமேல் வீட்டு விஷயங்களை வீட்டிற்குள்ளேயே தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வையி என்றார். என் கணவரின் பேச்சைக் கேட்டு நான் மௌனமானேன். அவருடைய அம்மா அவருக்கு ஏதோ போதித்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். எப்படியும் எல்லா வீட்டுக் கதையும் இதுதானே, ஒவ்வொரு மகனும் தன் தாயின் சொல்லுக்கு கட்டுப்பட்டவன்தான். என் கணவர் எனக்காக பேசினாலும் அதே சமயம் இனிமேல் தன் தாயைப் பற்றி அவரிடம் புகார் செய்யக்கூடாது என்று என்னை எச்சரிக்கவும் செய்தார். இந்த வீட்டில் என்னதான் நடக்கிறது என்று எனக்கு புரியவே இல்லை. என் கணவர் இங்கு இருக்கும் வரை இவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர் சென்ற நாள் முதல் இவர்களின் குணம் முற்றிலும் மாறிவிட்டது. அடுத்த நாள் எங்கள் வீட்டிற்கு பக்கத்து வீட்டு பெண்கள் சிலர் வந்திருந்தார்கள். நேற்று இரவு நடந்த விஷயத்தால் என் மாமியார் என் மீது கோபமாக இருப்பதை நான் கவனித்தேன். அவரைப் பற்றி நான் என் கணவரிடம் புகார் செய்யக்கூடாது என்று அவரும் நினைத்தார்.
அவர் என்னிடம் பேசவே இல்லை. என் அண்ணி என் முன்னிலையில் நல்லவர் போலவும் மாமியார் முன்னிலையில் என்னை அலட்சியப்படுத்தியும் நடித்தார். பக்கத்து வீட்டு பெண்கள் வந்தபோது என் மாமியார் அவர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு பெண் என் அண்ணியைப் பற்றி என் மாமியாரிடம் பேசத் தொடங்கினார். உன் மூத்த மருமகள் மிகவும் அழகாக இருக்கிறாள். தன் மாமனார் மாமியாருக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த பாவி மறுமணம் கூட செய்து கொள்ளவில்லை. அவளை நாங்கள் பாராட்டுகிறோம் என்றார். கணவன் இல்லாமலேயே தன் வாழ்க்கையை கழிக்கிறாள் என்று கூறி என் மாமியாரின் பெயரை குறிப்பிட்டு, உண்மையிலேயே உனக்கு இப்படி ஒரு மருமகள் கிடைக்க நீ மிகவும் புண்ணியம் செய்திருக்கிறாய் என்றார் அந்த பெண். தன் புகழ்ச்சியை கேட்டு என் அண்ணி புன்னகைத்துக் கொண்டிருந்தார். நான் அவர்கள் அனைவருக்கும் சமையலறையில் நின்று கொண்டு தேநீர் தயாரித்துக் கொண்டிருந்தேன். அவர்களின் பேச்சு என் காதில் விழுந்தது. அப்போது மற்றொரு பெண், உன் மூத்த மருமகள் உண்மையிலேயே பாராட்டுக்குரியவள்தான். சரி, உன் இளைய மருமகள் எப்படி? அவளுக்கு திருமணமாகி 1 மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டதே என்று கேட்டார். என் மாமியார் தன் முகத்தை சுளித்துக் கொண்டு, ஆமாம் சகோதரி, எல்லா மருமகளும் என் ஆஞ்சல் மருமகளைப் போல இருப்பதில்லை. இளைய மருமகள் பார்க்க நன்றாகத்தான் இருக்கிறாள். ஆனால் அவளிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னாள், அவள் உடனே தன் கணவனிடம் புகார் செய்துவிடுகிறாள். என்ன சொல்வது உன்னிடம்? நேற்று இரவு அவள் செய்த கோபி பராத்தாவில் உப்பு அவ்வளவு அதிகமாக இருந்தது. அதை சாப்பிட்டதும் என் வாயே கசந்துவிட்டது. நான் என் மருமகளிடம் இதில் உப்பு அதிகமாக இருக்கிறது என்று மட்டும்தான் கூறினேன். அப்படியே அந்த மருமகள் திருப்பி தன் கணவனுக்கு ஃபோன் செய்துவிட்டாள். பிறகு அவளுடைய கணவன் என்னிடம் ஃபோனில் பயங்கரமாக சண்டையிட்டான். கடைசியில் நானே தோற்றுப்போய் என் மகனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியதாகிவிட்டது. என் மாமியாரின் பேச்சைக் கேட்டு நான் அதிர்ந்து போனேன். அதே சமயம் அங்கிருந்த மற்ற பெண்களும் என் மாமியாரிடம், உன் சின்ன மருமகள் ரொம்பவே தந்திரக்காரியாக இருக்கிறாளே என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். என் மாமியாரின் பேச்சைக் கேட்டு எனக்கு பயங்கர கோபம் வந்தது. ஏனென்றால் அவள் என்னை அந்த பகுதி பெண்களின் மத்தியில் அசிங்கப்படுத்திக் கொண்டிருந்தாள். நானும் என் மாமியாரிடம் பேசுவதை நிறுத்திவிட்டேன். அடுத்த நாள் இரவிலும் எனக்கு மீண்டும் தூக்கம் வரவில்லை. நான் என் அறையை விட்டு வெளியே வந்து மொட்டை மாடிக்குச் செல்வதற்காக என் அறையின் கதவை மூடிக்கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று என் பார்வை அண்ணியாரின் அறையின் பக்கம் சென்றது. அதை பார்த்ததும் என் காலடியில் இருந்த பூமியே நழுவுவது போல் இருந்தது. என் மாமனார் சத்தமே இல்லாமல் என் அண்ணியாரின் அறையிலிருந்து வெளியே வந்து தன் அறையை நோக்கிச் சென்று கொண்டிருந்தார். திடீரென்று என் மாமனாரின் பார்வை என் மீது விழுந்தபோது அவர் மிகவும் பதற்றமடைந்ததாகத் தெரிந்தது. உடனே தன் அறைக்குள் நுழைந்து கொண்டார். உண்மையில் நடுநிசி நேரத்தில் என் மாமனாருக்கு என் அண்ணியாரின் அறையில் என்ன வேலை இருந்தது? நான் அப்படியே திகைத்துப் போய் நின்றேன். பிறகு என் மாமனார் ஏன் அவ்வளவு அமைதியாக ஒரு திருடனைப் போல என் அண்ணியாரின் அறையிலிருந்து வெளியே வந்தார்? என்னை பார்த்து ஏன் பதற்றமடைந்தார்? எனக்கு எதுவுமே புரியவில்லை. நான் மொட்டை மாடிக்கு சென்றுவிட்டேன். நீண்ட நேரத்திற்குப் பிறகுதான் என் அறைக்கு திரும்பினேன். அடுத்த நாள் மாலை நேரம் என் மாமியார் எங்கேயோ வெளியே கிளம்பிக் கொண்டிருந்தார். அவர் தன் கணவருடன் வீட்டை விட்டு வெளியேறினார். அவர்கள் எங்கே போகிறார்கள் என்பதைப் பற்றி என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் என் அண்ணியாருக்கு அவர்களின் ஒவ்வொரு விஷயமும் தெரிந்திருந்தது. இரவு உணவிற்காக சமையல் செய்ய வேண்டியிருந்தது. என்ன சமைப்பது என்று எனக்கு புரியவில்லை. நான் இதைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று என் அண்ணியார் அறைக்குள் வந்தார். இரவு உணவைப் பற்றி அண்ணியாரிடமே கேட்டுவிடலாம் என்று நான் நினைத்தேன். நான் என் அண்ணியாரிடம், அண்ணி, இரவு உணவிற்கு என்ன சமைக்கட்டும் என்று கேட்டேன். முதலில் அவர் யோசித்தார். பிறகு யோசித்துவிட்டுச் சொன்னார், சரி, ஒரு வேலை செய், உருளைக்கிழங்கு பாலக்கீரை அலு பாலாக் சப்ஜி செய். வீட்டில் எல்லாரும் உருளைக்கிழங்கு பாலக்கீரையை மிகவும் விரும்பி சாப்பிடுவார்கள். நான், சரி அண்ணி, நான் இரவுக்கு உருளைக்கிழங்கு பாலக்கீரை சப்ஜியே செய்துவிடுகிறேன் என்று கூறிவிட்டு சமையல் செய்வதில் மும்முரமானேன். என் மாமனார் மாலை நேரத்திலேயே வீட்டிற்கு வந்துவிட்டார். நான் சமையலறையில் இருந்தேன். என் அண்ணியார் முற்றத்தில் தன் தலைமுடியை காயவைத்துக் கொண்டிருந்தார். அதிக வெயில் இருந்ததால் அவர் மாலை நேரத்தில் குளித்துவிட்டு வந்திருந்தார். நான் திடீரென்று சமையலறையிலிருந்து வெளியே முற்றத்தின் பக்கம் வந்தேன். என் மாமனார் வீட்டிற்கு வந்திருப்பதை பார்த்ததும் அவருக்காக சமையலறைக்குச் சென்று தேநீர் தயாரிக்கத் தொடங்கினேன். நான் தேநீர் தட்டை கையில் எடுத்துக்கொண்டு என் மாமனாரின் அறையை நோக்கிச் சென்று கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று என் அண்ணியார் வந்து என்னை தடுத்தார். அவர் என்னிடம், பாயல், நீ எங்கே போகிறாய் என்று கேட்டார். நான் சொன்னேன், அண்ணி, நான் மாமனாருக்கு டீ கொடுக்கப் போகிறேன். உடனே அவர் என் கையிலிருந்து தேநீர் தட்டை பிடுங்கிக் கொண்டு, மாமனாருக்கு டீ நான் கொடுக்கிறேன், நீ சமையலை கவனி என்றார். அவர் என் கையிலிருந்து தேநீர் தட்டை வாங்கிக் கொண்டு உடனே என் மாமனாரின் அறைக்குள் சென்றுவிட்டார். நான் கவனித்தேன். என் அண்ணியாரின் தலைமுடி அவிழ்த்துவிடப்பட்டிருந்தது. அவர் மேக்கப்பும் போட்டிருந்தார். தலையில் முக்காடு கூட இல்லாமல் மாமனார் அறைக்குள் சென்றார்.
எனக்கு இவர்கள் இருவருக்கும் இடையில் ஏதோ தப்பு நடப்பது போல் தோன்றியது. உண்மையில் இவர்கள் இருவருக்கும் இடையில் என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. நான் சமையலறைக்குச் சமைக்கச் சென்றாலும் என் கவனம் திரும்பத் திரும்ப என் மாமனாரின் அறையின் பக்கமே சென்று கொண்டிருந்தது. என் அண்ணியார் மிக நீண்ட நேரத்திற்குப் பிறகுதான் மாமனாரின் அறையிலிருந்து வெளியே வந்தார். இரவு நாங்கள் சாப்பிட அமர்ந்தபோது ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என் மாமியார் சப்ஜியை ஒரு வாய் சாப்பிட்டவுடனே வாந்தி எடுக்க ஆரம்பித்துவிட்டார். திடீரென்று என் மாமியாருக்கு என்ன ஆனது என்றே தெரியவில்லை. என் அண்ணியார் வேகமாக ஓடிச் சென்று மாத்திரையை கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தார். சிறிது நேரத்திற்குப் பிறகுதான் என் மாமியார் குணமடைந்தார். என் மாமியார் மீண்டும் என் மீது கத்தத் தொடங்கினார். உன்னை யார் உருளைக்கிழங்கு பாலக்கீரை சப்ஜி செய்யச் சொன்னது என்று கேட்டார். நான் சொன்னேன், அத்தை, என்னிடம் அண்ணியார்தான் செய்யச் சொன்னார். அதற்கு என் மாமியார் சொன்னார், அவள் உன்னிடம் உருளைக்கிழங்கு பாலக்கீரை செய்யச் சொன்னாலும் அதில் வெந்தயக்கீரை மேத்தி போட வேண்டிய அவசியமென்ன? எனக்கு வெந்தயக்கீரை அலர்ஜி. நான் என் அண்ணியாரின் பக்கம் திரும்பி, அண்ணி, அத்தைக்கு வெந்தயக்கீரை அலர்ஜி என்ற விஷயத்தை நீங்கள் ஏன் என்னிடம் சொல்லவில்லை என்று கேட்டேன். எனக்கு இந்த விஷயம் தெரிந்திருந்தால் நான் ஒருபோதும் சப்ஜியில் வெந்தயக்கீரையை சேர்த்திருக்க மாட்டேன் என்றேன். அதற்கு என் அண்ணியார் சொன்னார், அடிடா, நான் தான் உன்னிடம் சொன்னேனே, நன்றாக யோசித்துப்பார். உருளைக்கிழங்கு பாலக்கீரை செய், ஆனால் அதில் வெந்தயக்கீரை போடாதே என்று சொன்னேனே. அத்தைக்கு அலர்ஜி, அவர் கோபப்படுவார் என்றும் சொன்னேனே என்று என் அண்ணியார் கூறும்போது என்னை பார்க்காமல் கண்களை திருப்பிக் கொண்டார். அவர் அப்பட்டமாக பொய் பேசிக் கொண்டிருந்தார். என் மாமியார் என்னை இந்த விஷயத்திற்காக திட்டி, உனக்கு ஒருவேளையும் உருப்படியாக வராது என்றார். என் மாமனார் மீண்டும் என் பக்கமே பேசினார். ஆனால் என் மாமியார் அவரை வாயடைக்கச் செய்துவிட்டார். அதன் பிறகு அவர் அமைதியாக சாப்பிட்டார். இன்று நான் வாங்கிய திட்டிற்கு என் அண்ணியார்தான் காரணம். நான் என் அறைக்கு வந்து கதறி கதறி அழுதேன். நான் இந்த விஷயத்தை என் அம்மாவிடம் சொன்னபோது என் அம்மா சொன்னார், பாயல் புகுந்த வீட்டிற்குச் சென்ற பிறகு எல்லா பெண்களும் இப்படித்தான் கஷ்டப்பட வேண்டும். அதனால்தான் சொல்கிறேன், நீயும் அமைதியாக உன் வீட்டில் சந்தோஷமாக இரு, முடிந்தவரை உன் புகுந்த வீட்டினருக்கு சேவை செய் என்றார். என் பேச்சை கேட்க யாருமே இல்லை. ஆனால் என் அண்ணியார் மற்றும் என் மாமனாருக்கு இடையில் ஏதோ தப்பு இருக்கிறது என்ற சந்தேகம் வலுத்தது. என் மனதில் இருந்த இந்த சந்தேகம் அடுத்த நாள் இரவே உண்மையாகிவிட்டது. இப்போது எனக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டிருந்தது. நான் மொட்டை மாடிக்குச் சென்று சிறிது நேரம் உலாத்தவில்லை என்றால் எனக்கு தூக்கமே வராது. ஏனென்றால் என் அறை சிறியது, வெயில் காரணமாக புழுக்கமாக இருக்கும். அதனால் நான் மொட்டை மாடிக்குச் சென்று விடுவேன். சிறிது நேரம் நிம்மதியாக உணர்ந்த பிறகுதான் கீழே வருவேன். இன்று இரவு நான் என் அறைக்குச் சென்றபோது என் அண்ணியாரின் அறையிலிருந்து என் மாமனார் பேசும் சத்தம் கேட்டது. அறையின் கதவு மூடப்பட்டிருந்தது. ஆனால் லேசாக ஜன்னல் திறந்திருந்தது. நான் ஜன்னலில் காதை வைத்து அவர்கள் பேசுவதை கேட்க முயன்றேன். அப்போது என் அண்ணியாரும் மாமனாரும் பேசும் சத்தம் கேட்டது. அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மிகுந்த காதலோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேசுவதை கேட்டதும் என் காதுகள் கூர்மையாயின. அதே சமயம் என் மாமனார், இன்று நீ பாயலுக்கு பெரிய துரோகம் செய்துவிட்டாய் என்றார். அதற்கு என் அண்ணியார் மாமாரிடம், நான் அவளுக்கு எந்த துரோகமும் செய்யவில்லை. நீங்கள்தானே சொன்னீர்கள் அவள் உங்களை என் அறையிலிருந்து வருவதை பார்த்தாள் என்று. அவள் தினமும் இரவு குளிர்ந்த காற்றுக்காக மொட்டை மாடிக்குச் செல்வதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த நேரத்தில்தான் நாம் இருவரும் சந்தித்துக் கொள்கிறோம். அன்று அவ உங்களை என் அறையிலிருந்து வெளியே வருவதை பார்த்தா. ஆனால் என்றாவது ஒரு நாள் நம்ம உண்மை தெரிந்தால் அவ அதை அத்தையிடம் சொல்லிவிடுவாள். அப்படி நடந்தால் நம்ம இருவரின் நிலைமை என்னாகும்? அதன் விளைவுகளைப் பற்றி உங்களுக்கு தெரியும்தானே என்றார். என் மாமனார் அவளுடைய பேச்சைக் கேட்டு சற்று பயமடைந்தார். என் அண்ணியார் தொடர்ந்தார், பாயல் ரொம்ப விவரமானவள். இந்த வீட்டில் நம்மளைப் பற்றி யாருக்கும் தெரியாது. அவ ஒருத்திதான் நம்ம உண்மையை உடைக்க முடியும். அதனால் அவ இந்த வீட்டை விட்டுப் போவது முக்கியம். சௌரவ் கனடாவுக்கு போய்விட்டான். இவளும் சௌரவ் கூடவே கனடாவுக்கு போக வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதனால்தான் நான் அத்தையின் முன்னாடி அவளை ஒவ்வொரு விஷயத்திற்கும் அசிங்கப்படுத்துகிறேன். அன்று உணவில் உப்பை கூட்டியதும் நான்தான். நேற்று உருளைக்கிழங்கு பாலக்கீரை செய்யச் சொன்னதும் நான்தான். ஏனென்றால் அதில் வெந்தயக்கீரை சேர்ப்பார்கள் என்பதும் அத்தைக்கு அலர்ஜி என்பதும் எனக்குத் தெரியும். பாயல் என்றாவது ஒரு நாள் வெறுத்துப் போய் இங்கிருந்து போய்விட்டால் நம்ம இருவருக்கும் நடுவில் எந்த தடையும் இருக்காது என்றாள். தன் அண்ணியார் மற்றும் மாமனாரின் பேச்சைக் கேட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டது. அத்தையின் முன்னால் நல்லவள் போல் நடித்த அண்ணியார் இப்படிப்பட்டவள் இல்லை. இதன் பொருள் இவர்கள் இருவருக்கும் இடையில் ஏதோ தவறான உறவு இருக்கிறது என்பதுதான். இப்போது நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். என் அண்ணியார் மற்றும் மாமனாரின் இந்த ரகசியத்தை என் மாமியாரின் முன்னால் அம்பலப்படுத்தியே தீருவேன் என்று முடிவு செய்தேன்.
அவர்களை கையும் களவுமாக பிடிப்பதற்காக நான் என் மாமியாரின் அறைக்குச் சென்றேன். அவர் அப்போது ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். நான் என் மாமியாரை எழுப்பி அவரை அமைதியாக அண்ணியாரின் அறைக்கு அழைத்துச் சென்றால் அவர்களுக்குள் நடக்கும் சந்திப்பை பற்றி அவர் தெரிந்து கொள்வார் என நினைத்தேன். அதேபோல் தன் மூத்த மருமகள் தன் கணவனுடனேயே கள்ளத் தொடர்பு வைத்திருக்கிறாள் என்ற உண்மையும் அவருக்கு தெரிந்துவிடும் என்று நினைத்தேன். எனக்கு என் அண்ணியாரை நினைத்து அசிங்கமாக இருந்தது. நான் என் மாமியாரின் அருகில் சென்று அவரை பெயர் சொல்லி கூப்பிட்டு எழுப்ப முயன்றேன். ஆனால் என் மாமியார் எழுந்திருக்கவே இல்லை. நான் என் மாமியாரை பிடித்து உலுக்கினேன். ஆனால் அவர் எவ்வளவு உலுக்கியும் எழாத அளவுக்கு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். நான் இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் மிகவும் கவலையடைந்தேன். ஒருவேளை என் மாமனார் அறைக்குள் வந்துவிட்டால் நான் பெரிய ஆபத்தில் சிக்கியிருப்பேன். என் மாமியார் எழாததால் நான் என் அறைக்குச் சென்று படுத்துக்கொண்டேன். இரவு முழுதும் அண்ணியார் மற்றும் மாமனாரைப் பற்றி யோசித்து எனக்கு தூக்கமே வரவில்லை. ஆனால் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் என் மாமியார் இவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்தில் எப்படி தூங்க முடியும் என்பதுதான். காலை விடிந்ததும் நான் என் வீட்டு வேலைகளில் ஈடுபட்டேன். நான் துணி துவைப்பதற்காக வாஷிங் மெஷினை ஆன் செய்தேன். என் மாமியாரின் வெளிர்நிற லைட் கலர் புடவையை நான் முதலில் மெஷினுக்குள் போட்டிருந்தேன். வேறு எந்த வண்ணத் துணியையும் அதனுடன் போடவில்லை. ஏனென்றால் வேறு துணியின் சாயம் என் மாமியாரின் புடவையில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக மெஷினை ஓடவிட்டுவிட்டு என் வேலையை பார்க்கச் சென்றேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு நான் வாஷிங் மெஷினுக்கு அருகில் சென்றபோது என் ஹோஸ் பறந்தது. வாஷிங் மெஷினுக்குள் வண்ணத் துணிகள் கிடந்தன. அதே நேரத்தில் என் மாமியாரும் அங்கே வந்துவிட்டார். என் மாமியார் சத்தமாக கத்திக்கொண்டிருந்தார், "நீ என் புதிய புடவையை வீணாக்கிவிட்டாய்" என்று. ஆனால் நான் முதலில் மாமியாரின் புடவையை மட்டும்தான் துவைக்கப் போட்டேன் என்பது எனக்கு நன்றாக நினைவிருந்தது. என் மாமியார் இன்றும் என்னை மிகவும் கேவலமாக பேசினார். நான் அவருடைய எல்லா பேச்சுகளையும் இன்று பொறுத்து கொண்டேன். ஏனென்றால் இதை எனக்கு எதிராகச் செய்தது யார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். என் அண்ணியார் தன் ரகசியம் வெளியே வராமல் இருக்க என்னை வீட்டை விட்டு அனுப்ப பார்க்கிறாள். நான் இந்த விஷயத்தை என் கணவரிடம் சொன்னேன். "உங்க அப்பாவும் உங்க அண்ணியும் கள்ளத் தொடர்பு வைத்துள்ளனர். அவர்கள் நடுநிசியில் சந்திக்கிறார்கள்" என்றேன். மாமனார் அண்ணியின் அறைக்குச் செல்கிறார். அவர்கள் அறைக்குள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை என்றேன். என் கணவர் போன் மூலமாகவே என்னை கடுமையாக திட்டினார். அவருக்கு என் பேச்சில் நம்பிக்கையே வரவில்லை. முதலில் என் அம்மாவை பற்றி புகார் செய்தாய், இப்போது என் அப்பாவையும் அண்ணியையும் பற்றி பேசுகிறாய். உனக்கு என்னதான் வேண்டும் என்றார். நான் என் கணவரிடம், "உங்க அண்ணி என்னை அத்தையின் பார்வையில் வீழ்த்த நினைக்கிறார்" என்று கூறினேன். அவர் என்னை இங்கிருந்து துரத்த பார்க்கிறார். அப்போதான் அவர்கள் இருவரும் சுதந்திரமாக ஜாலியாக இருக்க முடியும் என்றேன். என் கணவர் இந்த தேவையற்ற பேச்சுகளை கேட்டுவிட்டு போனை கட் செய்துவிட்டார். எனக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. இனி இரவில் நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். இரவில் தூங்காமல் விழித்திருந்து அண்ணியார் மற்றும் மாமனார் மீது கண்பார்வை வைக்க வேண்டும் என நினைத்தேன். என் கணவர் கனடாவிற்கு சென்று 2 மாதங்கள் முடிந்துவிட்டன. இப்போது அவர் 1 மாதத்திற்காக வீட்டிற்கு வரவேண்டியிருந்தது. என் கணவர் வந்தவுடனேயே இவர்களின் உண்மை முகம் தெரிய வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதனால் 2 நாட்களாக எல்லாவற்றையும் பொறுத்துக்கொண்டு அமைதியாக இருந்தேன். ஏனென்றால் என் மாமியார் கெட்ட பெண்மணி இல்லை என்பது எனக்கு தெரியும். என் மாமியாரின் மனதில் எனக்கு எதிராக விஷத்தை விதைத்தது என் அண்ணியார்தான். என் அண்ணியாரின் உண்மையை என் மாமியாரின் முன்னால் கொண்டு வர வேண்டும். அவருக்கும் தெரியட்டும் தன் அருமை மருமகள் என்ன வேலை செய்கிறாள் என்று. என் கணவர் வீட்டிற்கு வந்துவிட்டார். ஆனால் அவர் என் மீது கோபமாக இருந்தார். நான் மிகவும் சிரமப்பட்டு அவரை சமாதானப்படுத்தி அவரிடம் மன்னிப்பு கேட்டேன். "இனிமேல் யாரைப் பற்றியும் உங்களிடம் தப்பாக பேச மாட்டேன்" என்று கூறிய பிறகுதான் அவர் என்னுடன் சமாதானமானார். என் கணவர் வீட்டிற்கு வந்தவுடனேயே என் மாமியார் அவரிடம் என்னை பற்றி பல புகார்களை கூறிவிட்டார். அவர் இல்லாத நேரத்தில் வீட்டில் என்னென்ன நடந்ததோ எல்லாவற்றையும் என் மாமியார் அவரிடம் சொல்லிவிட்டார். அத்துடன், "நம் வீட்டின் நிம்மதி உன் மனைவி வந்த பிறகுதான் போயிற்று. அதனால் அடுத்த முறை கனடா போகும்போது இவளையும் உன்னுடன் கூட்டிச் செல்" என்றார். நான் என் கணவரின் பார்வையில் நல்லவளாக தெரிவதற்காக என் மாமியாரிடம், "அத்தை, என்னை மன்னித்து விடுங்கள். இனி இப்படி ஒரு தவறு நடக்காது" என்றேன். "என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது" என்றேன். என் மாமியார் என் மீது கோபமாக இருந்தாலும் அன்று அவருடைய மூட் கொஞ்சம் சரியானது. நானே என் மாமியாரிடம் மன்னிப்பு கேட்டது என் கணவருக்கும் பிடித்திருந்தது. நான் இப்படி செய்வது அவசியமாக இருந்தது. ஏனென்றால் எனக்கு உண்மை தெரிய வேண்டியிருந்தது. அடுத்த நாள் காலை நேரத்தில் நான் தரையை துடைத்துக் கொண்டிருந்தேன். குப்பைகளை போடுவதற்காக நான் குப்பை தொட்டியை திறந்தேன். அப்போது குப்பை தொட்டிக்குள் ஒரு மாத்திரையின் காலி அட்டை ராப்பர் கிடந்தது. அது எனக்கு மிகவும் விசித்திரமாக தெரிந்தது.
நான் என் மாமியாரின் மாத்திரைகளை பார்த்திருக்கிறேன். என் மாமியாருக்கு சர்க்கரை நோய், டயபிட்டிஸ் இருந்தது. ஆனால் என் மாமனார் முற்றிலும் ஆரோக்கியமாக இருந்தார். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டில் வேறு யாருக்கும் எந்த சிகிச்சையும் நடக்கவில்லை. நான் அந்த அட்டையை எடுத்து பார்த்தேன். அது சர்க்கரை நோய்க்கான மாத்திரை அட்டை இல்லை, மாறாக அது தூக்க மாத்திரையின் ஸ்லீப்பிங் பில்ஸ் அட்டை என்பதை பார்த்து நான் அதிர்ந்து போனேன். உண்மையில் வீட்டில் தூக்க மாத்திரைகளை யார் சாப்பிடுகிறார்கள் என்று நான் யோசித்தபோது என் கவனம் அன்று மாமியாரை எழுப்ப முயன்ற நாளின் பக்கம் சென்றது. இதன் பொருள், இந்த மாத்திரைகளை என் மாமியார்தான் சாப்பிடுகிறார். அன்றைய தினமும் அவர் தூக்க மாத்திரை சாப்பிட்டிருந்ததால்தான் நான் எவ்வளவு எழுப்பியும் எழவில்லை. நான் பேச்சோடு பேச்சாக என் கணவரிடம், அத்தை தூக்க மாத்திரை ஏதும் சாப்பிடுகிறாரா என்று கேட்டேன். அதற்கு என் கணவர், இல்லை, அவருக்கு சர்க்கரை நோய் மாத்திரை மட்டும்தான் நடக்கிறது என்றார். இப்போது எனக்கு ஓரளவிற்கு புரியத் தொடங்கியது. கண்டிப்பாக இந்த மாத்திரைகளை என் அண்ணியாரோ அல்லது என் மாமனாரோதான் அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். என் மாமனாரும் அண்ணியாரும் இன்னமும் நடுநிசியில் ஒருவரையொருவர் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். என் கணவர் வீட்டிற்கு வந்ததிலிருந்து நான் மொட்டை மாடிக்குச் செல்வதில்லை. என் மாமியாரும் தூக்க மாத்திரை காரணமாக ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்துவிடுகிறார். நாங்கள் இருவரும் அறைக்குள் பூட்டியிருக்கிறோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு என் மாமனாரும் அண்ணியாரும் ஒருவரையொருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள். இப்போது எல்லாமே என் கண் முன்னால் தெளிவாக இருந்தது. ஆனால் இந்த உண்மையை என் மாமியாரின் முன்னால் எப்படி கொண்டு வருவது என்று புரியவில்லை. நான் ஒரு திட்டம் தீட்டினேன். நான் என் கணவரிடமும் மாமியாரிடமும், என் பெற்றோர் வீட்டில் நம் குடும்பத்தினர் அனைவருக்கும் விருந்து வைத்துள்ளனர் என்றேன். அவர்கள் நம்மளை உணவிற்கு அழைத்துள்ளனர் என்றேன். என் அண்ணியார் என் பெற்றோர் வீட்டிற்கு வரமாட்டார் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் அவர் வீட்டை விட்டு வெளியேறமாட்டார். அடுத்த நாள் நான் என் கணவர், மாமியார் மற்றும் மாமனாருடன் என் பெற்றோர் வீட்டிற்குச் சென்றேன். இரவு நாங்கள் தாமதமாகவே சாப்பிட்டோம். இதனால் எங்களுக்கு நேரமாகிவிட்டது. என் பெற்றோர் வீடு என் புகுந்த வீட்டிலிருந்து மிகவும் தூரத்தில் இருந்தது. எங்களிடம் சொந்த வாகனமும் இல்லை. நாங்கள் ஆட்டோ மூலமாகத்தான் என் புகுந்த வீட்டிற்கு திரும்ப வேண்டும். நாங்கள் கிளம்பும்போது இரவு 11 மணி ஆகிவிட்டது. என் மாமியார் வீட்டிற்கு போகலாம் என்று கூறினார். நான் என் அம்மாவிடம் என் திட்டத்தை முன்பே சொல்லியிருந்தேன். என் அம்மாவும் என் திட்டத்திற்கு சம்மதித்து எனக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். அதனால் என் அம்மா என் கணவரையும் மாமியாரையும் இன்று இரவு இங்கேயே தங்கிவிடும்படி கூறினார். அவர், நீங்கள் நாளை காலை சென்று கொள்ளலாம், இவ்வளவு இரவில் உங்களுக்கு ஆட்டோவும் கிடைக்காது, பயணமும் கஷ்டம் என்றார். என் மாமனாரை பொறுத்தவரை என் திட்டத்தின்படி அவர் எங்கள் வீட்டில் தங்குவதற்கு அப்பட்டமாக மறுத்துவிட்டார். அவர் என் மாமியாரிடம், நீங்கள் இங்கேயே தங்குங்கள், நாளை காலை நிதானமாக வாருங்கள் என்றார். அவர் அப்படிச் சொன்னதன் நோக்கம் அண்ணியாரை சந்திப்பதுதான். என் அம்மாவும் அண்ணியும் என் மாமியாரிடமும் கணவரிடமும் தங்குவதற்காக மிகவும் வற்புறுத்தினார்கள். அதனால் அவர்கள் தங்கிவிட்டார்கள். என் மாமனாரை என் சகோதரன் தன் பைக்கில் கொண்டு போய் வீட்டில் விட்டுவிட்டு வந்தான். இன்று இரவு என் அண்ணியார் மற்றும் மாமனாருக்கு வழிமுற்றிலும் தெளிவாக இருந்தது. ஆனால் அவர்கள் அறியவில்லை, அவர்கள் என் திட்டத்தில் மிக மோசமாகச் சிக்கியிருக்கிறார்கள் என்று. இப்போது அதிக நேரம் ஆகவில்லை. நான் மிகுந்த பதற்றத்துடன் இரவு 3 மணி ஆவதற்காக காத்துக் கொண்டிருந்தேன். இன்று என் மாமியாரும், ஏனோ இன்று எனக்கு தூக்கமே வரவில்லை என்று கூறினார். பொதுவாக நான் சீக்கிரமே தூங்கிவிடுவேன் என்றார். இரவு 3 மணி ஆகப் போகும் நேரத்தில் நான் என் மாமியாரிடமும் கணவரிடமும் உண்மையைச் சொன்னேன். நான், அண்ணிக்கும் மாமனாருக்கும் இடையில் கள்ளத் தொடர்பு இருக்கிறது என்றேன். இதை கேட்டதும் என் மாமியாருக்கும் கணவருக்கும் நம்பிக்கையே வரவில்லை. என் கணவர் என் மீது பயங்கர கோபமடைந்தார். என் வீட்டினருக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக லேசான குரலில் என்னிடம் சண்டையிட்டார். என் மாமியாரும் என் கணவரிடம், பார்த்தாயா, நான் உன்னிடம் சொன்னேன் அல்லவா, உன் மனைவி மிகவும் தந்திரக்காரி, தன் மாமனார் மீதே பழி போடுகிறாள் என்றார். அவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் என்பது எனக்கு முன்பே தெரியும். அதனால் நான் அவர்களிடம் கூறினேன், உங்களுக்கு என் பேச்சில் நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் இப்பொழுதே என்னுடன் வீட்டிற்கு வாருங்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த நடுநிசியில்தான் சந்திக்கிறார்கள். நான் என் மாமியாரிடம், உங்களுக்கு தூக்க மாத்திரை கொடுக்கப்படுகிறது, அதனால்தான் நீங்கள் ஆழ்ந்து தூங்குகிறீர்கள் என்றும் சொன்னேன். என் மாமனார் எளிதாக தன் அறையிலிருந்து அண்ணியாரின் அறைக்குச் சென்று விடுகிறார் என்றேன். நான் அந்த மாத்திரை அட்டையையும் என் மாமியாரிடம் காட்டினேன். உங்களுக்கு இந்த மாத்திரைதான் கொடுக்கப்படுகிறது என்றேன். என் மாமியாரால் அந்த மாத்திரையை அடையாளம் காண முடியவில்லை. ஏனென்றால் அது பாலில் கலந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்று என் கணவர், இந்த விஷயம் பொய்யாக இருந்தால் நான் உனக்கு விவாகரத்து, டிவோர்ஸ் கொடுத்து விடுவேன் என்று கூறிவிட்டார். நானும் என் முடிவில் உறுதியாக இருந்தேன். நான் சொன்னேன், நீங்கள் ஒருமுறை என் கூட வந்து உங்கள் கண்ணால் எல்லாவற்றையும் பாருங்கள். அதன் பிறகு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் என்றேன்.
நானும் என் கணவனும் என் மாமியாரும் மூவரும் அதே நேரத்தில் வீட்டை விட்டு புறப்பட்டோம். சரியாக அரை மணி நேரத்திற்குப் பிறகு நாங்கள் எங்கள் வீட்டை அடைந்தோம். மிகவும் சத்தமில்லாமல் அமைதியாகச் சென்றோம். வீட்டின் சாவி என் கணவரிடம்தான் இருந்தது. நான் என் கணவரிடம் சத்தமே இல்லாமல் பூட்டை திறங்கள், நாம் வந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று கூறினேன். நான் என் மாமியார் மற்றும் கணவருடன் வீட்டிற்குள் நுழைந்தவுடனே என் ஜெதானி, மைத்துனி மற்றும் மாமனார் பேசும் சத்தம் கேட்டது. இந்த சத்தம் இன்று என் ஜெதானியின் அறையிலிருந்து வரவில்லை, மாறாக இன்று என் ஜெதானி மாமனாரின் அறையில் அவருடன் இருந்தார். என் மாமனார் என் ஜெதானியை தன் கைகளில் அணைத்துக்கொண்டு அவரிடம் அன்பாக பேசிக் கொண்டிருந்தார். இன்று நீதான் என் மனைவி என்று தோன்றுகிறது. இவ்வளவு காலத்திற்குப் பிறகு உன்னை என் அறையில் பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது என்று அவரிடம் கூறிக்கொண்டிருந்தார். இன்று நமக்கு முழு சுதந்திரம் உள்ளது. மருமகளின் வீட்டார் அவர்களை தங்களோடு நிறுத்தி வைத்துக்கொண்டு ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறார்கள் என்றும் கூறினார். இந்த வார்த்தைகள் அனைத்தையும் என் கணவரும் மாமியாரும் அமைதியாக நின்று கேட்டுக்கொண்டிருந்தனர். என் கணவரால் இதை பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. அதனால் அவர் அறைக்குள் நுழைந்து தன் தந்தையின் சட்டைக்காலரை பிடித்தார். என் ஜெதானி ஆச்சரியத்துடன் எங்களை பார்த்து கொண்டு நின்றிருந்தார். அவருடைய நாவில் ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது. நீங்கள் அனைவரும் இங்கே என்ன செய்கிறீர்கள்? அப்போது என் மாமியார் அவள் முகத்தில் அறைந்து கூறினார். கேடுகெட்டவளே, நான் உன்னை என் மகளாக நினைத்தேன். ஆனால் நீ என் கணவனுடனேயே இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாயா? உனக்கு வெட்கமாக இல்லையா? உறவு முறையில் அவர் உனக்கு தந்தை போன்றவர். நீ அவரோடு இன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். என் கணவரும் தன் தந்தையிடம், இறுதியில் இதெல்லாம் என்ன நடக்கிறது, எப்போதிலிருந்து நடக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். அதன் பிறகு நான் நினைத்ததுதான் நடந்தது. என் மாமனார் தன் வாயாலேயே உண்மைகள் அனைத்தையும் கொட்டினார். என் கணவர் மற்றும் மாமியார் முன்னிலையில் முழு உண்மையும் வெளிவந்தது. என் மைத்துனர் ஜெதானியின் கணவர் இறந்த நாளிலிருந்தே என் ஜெதானி தன் ஆசைகளை தீர்த்துக்கொள்ள ஒருவரை தேடி தவித்துக் கொண்டிருந்தார். அதனால்தான் அவர் என் மாமனாரை தன் வசப்படுத்தத் தொடங்கினார். என் ஜெதானிக்கு இந்த உலகில் யாரும் இல்லாததால் அவரால் எங்கும் செல்ல முடியவில்லை. என் ஜெதானி மிகவும் அழகாக இருந்தார். என் மாமனார் அவரை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். அவர்கள் இருவரும் என் மாமியாருக்கு தூக்க மாத்திரைகளை கொடுக்கத் தொடங்கினர். அவர்கள் இருவரும் நடு இரவில் ஒருவரையொருவர் சந்தித்து வந்தனர். என் மாமியாரின் மனதில் ஒருவேளை என் ஜெதானிக்கு மறுமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடுமோ என்ற பயம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் என் ஜெதானி மறுமணம் செய்ய விரும்பவில்லை. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை இங்கு மிக நன்றாக கழிந்து கொண்டிருந்தது. அதனால்தான் அவர் என் மாமியாரை தன் பேச்சுகளால் மயக்கி வைத்திருந்தார். மேலும் என் மாமியாரின் செல்லப்பிள்ளையாக மாறினார். இதனால் என் மாமியார் அவரை இந்த வீட்டிலிருந்து வீட்டை விட்டு துரத்துவதைப் பற்றி ஒருபோதும் நினைக்க மாட்டார். என் கணவர் ஆரம்பத்திலிருந்தே கனடாவில் வசித்து வந்தார். எப்போதாவதுதான் வீட்டிற்கு வருவார். அதனால் அவர்கள் இருவருக்கும் இடையில் வர யாரும் இல்லை. எனக்கு திருமணமாகி நான் அவர்களின் உண்மையை அறிந்து கொள்வேன் என்று என் ஜெதானி நினைத்தபோது அவர் என் மாமியாரை எனக்கு எதிராக தூண்டிவிடத் தொடங்கினார். நான் எப்படியாவது என் கணவருடன் கனடாவிற்கு சென்றுவிட வேண்டும் என்றுதான் அவர் விரும்பினார். இதனால்தான் நான் என் மாமியாருக்காக எல்லாவற்றையும் செய்தேன். ஆனாலும் என் ஜெதானி எப்போதும் அவர்களுக்கு பிடித்தவராகவே இருந்தார். ஏனென்றால் என் ஜெதானி என் மாமியாரிடம் என்னை பற்றி பல குறைகளை கூறிக்கொண்டே இருந்தார். என் மாமியார் என்னை வெறுக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் வேண்டுமென்றே என் வேலைகளை கெடுத்துக் கொண்டிருந்தார். அதன் மூலம் என் மாமியார் என்னை இந்த வீட்டிலிருந்து துரத்த வேண்டும் அல்லது என் கணவரிடம் அனுப்பி வைக்க வேண்டும் என்று நினைத்தார். இப்போது அவர்களின் முழு உண்மையும் என் கணவர் மற்றும் மாமியாருக்கு தெரிந்துவிட்டது. என் கணவர் இந்த வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்தார். என் ஜெதானியும் மாமனாரும் கைகளை கூப்பி எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் இருவரும் என் மாமியார் மற்றும் கணவரின் இதயத்திலிருந்து இறங்கிவிட்டனர். என் ஜெதானி எல்லாவற்றையும் அவர்களிடம் கூறிவிட்டார். நான் தவறானவள் அல்ல என்றும் என் தவறுகளை அவர் பெரிதுபடுத்தி அவர்களின் முன்னிலையில் காட்டியதாகவும் கூறினார். என் மாமியார் என்னிடம் மன்னிப்பு கேட்டார். நான் என் மாமியாரை மன்னித்து விட்டேன். ஆனால் என் கணவர் தன் தந்தையுடன் வாழ விரும்பவில்லை. எனவே அவர்கள் இருவரையும் அவர்களின் போக்கிலேயே விட்டுவிட்டு என் கணவர் என்னையும் என் மாமியாரையும் கூட்டிக் கொண்டு கனடாவிற்கு வந்துவிட்டார். என் மாமனார் மற்றும் ஜெதானியின் நிலைமை இப்போது எப்படி இருக்கிறது என்று எங்களுக்கு எதுவும் தெரியாது. கனடாவில் என் வாழ்க்கை மிகவும் நன்றாக கழிந்து கொண்டிருக்கிறது. என் திருமணத்தின் ஆரம்ப நாட்களில் என் மாமியார் எப்படி இருந்தாரோ இப்போது அவர் முற்றிலும் அப்படியே இருக்கிறார். என் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இருப்பினும் என் மாமியார் தன் கணவனின் துரோகத்தால் மிகவும் வருத்தமடைந்துள்ளார். இப்போது அவர் அடிக்கடி நோய்வாய்ப்படத் தொடங்கியுள்ளார். நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
மேலும் அடுத்த அப்டேட் உங்களுக்கு முதன்முதலில் கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும்.